ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம MX பிளேயர்ல இருக்க டாப் 5 ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் என்னென்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சீரிஸை பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் டிராமா ரெக்கமெண்டேஷன். இந்த டிராமாவோட நேம் டியர் ஹாங்ராங். ஜோசன் சாம்ராஜ்யத்தோட மிகப்பெரிய பிசினஸ் குடும்பத்துல நடக்கிற துரோகத்தையும் மர்மத்தையும் பத்தின ஒரு செம சஸ்பென்ஸ் அண்ட் ஃபேமிலி கிரைம் த்ரில்லர் தான் இந்த டிராமா. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு நம்மள பதட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. இதோட கதை என்னன்னா, அந்த பெரிய பிசினஸ் குடும்பத்தோட வாரிசான ஹாங்ராங் அவனோட 8 வயசுல மர்மமான முறையில காணாம போயிடுறான். அவனோட அக்கா ஜேயி தம்பிய தேடுறத கைவிடல. 12 வருஷம் கழிச்சு ஹாங்ராங்னு சொல்லி ஒரு 20 வயசு பையன் திடீர்னு வீட்டுக்கு வரான். ஆனா அவனுக்கு பழசு எதுவுமே ஞாபகம் இல்ல. இவன் நிஜமான ஹாங்ராங் தானா இல்ல சொத்துக்காக வந்த போலியான ஆளான்னு அவ அக்கா கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறா. இதுக்கு நடுவுல குடும்பத்துக்குள்ள நடக்கிற சதி தான் இந்த கதை. இந்த டிராமால மொத்தம் 11 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன்னிங் டைம் வரும். ஒவ்வொரு எபிசோடோட எண்ட்லயும் ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சு கதையை செம்ம விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் இந்த சீரிஸ் MX பிளேயர்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. அதான் இது ஸ்பெஷல் லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் டிராமா ரொம்ப பிடிக்கும்னா இந்த டிராமாவை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. சரி, இப்போ நம்ம MX பிளேயர்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிள் இருக்க டாப் 5 ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ் என்னென்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ் டப் கொரியன் சைனீஸ் டிராமா பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டாப் 5 லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல இருக்க டிராமா தான் ஃப்ளவர் க்ரோ ஜோசன் மேரேஜ் ஏஜென்சி. ஜோசன் வம்சத்தோட டாப் 1 மேட்ச் மேக்கிங், அதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிற 3 பேரால அந்த நாட்டோட ராஜாவோட காதலே எப்படி மாறுது அப்படிங்கிறது தான் இந்த சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் காமெடி டிராமா. இதோட கதை என்னன்னா, கிம் சூன்ற ஒரு சாதாரண பையனை திடீர்னு ஒரு நாள் கடத்திட்டு வந்து அந்த நாட்டோட ராஜா ஆக்கிடுறாங்க. அவனுக்கு கேடாங் அப்படின்ற ஒரு ஏழை பொண்ணான நம்ம ஹீரோயின் மேல சின்ன வயசுல இருந்தே காதல் இருக்கு. ஆனா ஒரு ஏழை பொண்ணை ராணியாக்க முடியாதுன்னு அரண்மனையோட ரூல்ஸ் தடுக்குது. அதனால தான் காதலிய ஒரு பெரிய இடத்து பொண்ணா மாத்த சொல்லி அந்த ஊர்லயே ஃபேமஸா இருக்க ஃப்ளவர் க்ரூ மேட்ச் மேக்கர்ஸ் கிட்ட ராஜா ஹெல்ப் கேக்குறான். அவங்களும் அந்த பொண்ணுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ட்ரைனிங் கொடுக்கிற சீஃப் மேட்ச் மேக்கருக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல லவ் வந்துடுது. இந்த டிராமால மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன்னிங் டைம் வரும். ஆனா இந்த லவ் ட்ரையாங்கிள் ஸ்டோரி ரொம்ப கலகலப்பாவும் விறுவிறுப்பாவுமே போறதுனால டைம் போறதே தெரியாது. கடைசியில் அந்த பொண்ணு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ராணி ஆனாலா இல்ல இடையில வந்த சீஃப் மேட்ச் மேக்கரோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாளா அப்படிங்கறத இந்த டிராமாவை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல 4ஆவதா இருக்க டிராமா மை சாசி கேர்ள். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல ஒரு சூப்பரான ரொமான்டிக் காமெடி டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்ணை மூடிட்டு இதை சூஸ் பண்ணலாம். சிரிப்பு, காதல், மர்மம்னு எல்லாமே இதுல பக்காவா கலந்துருக்கும். இதோட கதை என்னன்னா, நாட்டோட செம புத்திசாலியான ஹீரோ அரண்மனை ரூல்ஸ் மதிக்காம வெளியே சுத்துற ஒரு குறும்புக்கார இளவரசியான நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். ஆரம்பத்துல 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை, அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படியே லவ்னு போகுது. ஆனா இளவரசியோட அம்மாவை அநியாயமா பதவி விட்டு தூக்குனதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பெரிய மர்மத்தை ஹீரோ கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து வில்லனுங்களை எப்படி வச்சு செய்யறாங்க அப்படிங்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இந்த டிராமால மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ரன்னிங் டைம் வரும். ஆனா கதை செம ஸ்பீடா சுவாரஸ்யமா போறதுனாலயே அந்த 1 மணி நேரம் போறதே நமக்கு தெரியாது. கண்டிப்பா உங்க வாட்ச் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய ஒரு செம ஃபீல் குட் டிராமானா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன்ப்பா. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்க டிராமா ஜோசன் அட்டார்னி. தப்பு செஞ்சவங்கள சட்டப்படி பழி வாங்குற ஒரு மாசான ஹிஸ்டாரிக்கல் ரிவெஞ்ச் டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதோட கதை என்னன்னா, சின்ன வயசுலயே தான் அம்மா அப்பாவை கொடூரமா கொண்டவங்கள பழி வாங்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட காங்கான்சுன்ற பையன் ஒரு லாயரா மாறுறான். ஜோசன் காலத்துல இருக்க பெரிய பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்களுக்கு எதிரா சாதாரண மக்களோட உரிமைகளுக்காக தான் சட்டத்துல இருக்க சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை வச்சு வாதாடுறான். இந்த சட்ட போராட்டத்துக்கு நடுவுல நீதிக்காக போராடுற இளவரசி லீ யோன்ஜு அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் யூஜிசன், இவங்க எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் லவ்வும் ஹீரோவோட லைஃபையே எப்படி மாத்துது அப்படிங்கிறது தான் இந்த கதை. இந்த டிராமால மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்கு. அண்ட் இதோட ரன் டைம் பாத்தீங்கன்னா 1 hour வரைக்கும் வரும். கோட் சீன்ஸ் எல்லாமே போர் அடிக்காம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஒரு பக்காவான ஹிஸ்டாரிக்கல் லா டிராமாவை மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இதை கண்டிப்பா உங்களோட வாட்ச் லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல 2ஆவதா இருக்க டிராமா மை டியரஸ்ட். ஒரு பெரிய போர் நடக்கிற டைம்ல மனசை உருக வைக்கிற மாதிரி ஒரு செம்ம எமோஷனல் லவ் ஸ்டோரி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிராமாவை கண்டிப்பா சூஸ் பண்ணலாம். இந்த டிராமாவோட கதை என்னன்னா, பயங்கர திமிரு பிடிச்ச ஒரு பெரிய பணக்கார குடும்பத்து ஹீரோயினுக்கும் யாருனே தெரியாத ஒரு மர்மமான ஹீரோவுக்கும்
ஹீரோக்கும் நடுவுல நடக்கிற கதை தான் இது. ஹீரோவுக்கு ஆரம்பத்துல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கான். ஆனா ஹீரோயினை பார்த்ததுக்கு அப்புறம் அவனோட லைஃபே அப்படியே சேஞ்ச் ஆகுது. இப்படி போயிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமா ஒரு பெரிய போர் ஸ்டார்ட் ஆகுது. இந்த போரோட கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் தாண்டி ரெண்டு பேரும் தங்களோட உயிரையே பணைய வச்சு எப்படி லவ் பண்ணிக்கிறாங்க, அப்புறம் அந்த போர் இவங்களை எப்படி பிரிக்குது அப்படிங்கிறது தான் இந்த கதையோட ஸ்டோரி லைன். இந்த டிராமால மொத்தம் 21 எபிசோட்ஸ் இருக்கு. இதோட ரன்னிங் டைம் வந்து 1ல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் வரும். ஆனா கதையில வர அந்த லவ் அண்ட் எமோஷன்ஸ் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மள எங்கேஜிங்கா வச்சுக்கும். நம்மள அள வைக்கிற ஒரு சூப்பரான ஹிஸ்டாரிக்கல் ரொமான்டிக் டிராமாவை மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. கடைசியா நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க டிராமா த டேல் ஆஃப் நொக்டு. காதல், காமெடி, ஃபைட் சீன்ஸ்னு எல்லாம் கலந்த ஒரு நல்ல என்டர்டைனிங் ஹிஸ்டாரிக்கல் டிராமா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இதை பார்க்கலாம். இதோட ஸ்டோரி லைன் என்னன்னா, ஹீரோ தான் குடும்பத்தோட ஒரு தீவுல ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு வரான். ஆனா ஒரு நாள் யாருனே தெரியாத சில மர்மமான பெண் கொலையாளிகள் ஹீரோவோட குடும்பத்தை அட்டாக் பண்றாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணி நகரத்துக்கு வர்றான். அவங்க தப்பிச்சு போன விதவைகள் கிராமத்துக்குள்ள போறதுக்காக ஹீரோ வேற வழியே இல்லாம ஒரு பொண்ணு வேஷம் போட்டு உள்ள நுழைறான். அங்கதான் நம்ம ஹீரோயினை மீட் பண்றான். அங்கதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அந்த பெண் கொலையாளிகள் எல்லாரும் அரச குடும்பத்தோட கனெக்ட் ஆனவங்கன்னு புரியுது. அது மட்டும் இல்லாம ஹீரோவோட பிறப்புக்கு பின்னாடி இருக்க பெரிய ரகசியமும் தெரிய வந்து அது அவனை அரண்மனைக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ்குள்ள இழுத்துட்டு போகுது. அப்புறம் என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த டிராமாவோட கதை. இதுல வர ஹீரோவோட ஆக்டிங்காகவே இந்த டிராமாவை கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு நல்ல பேக்கேஜா இருக்க இந்த டிராமாவை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டாப் 5 ஹிஸ்டாரிக்கல் டிராமாஸ்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டிராமா எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய்.